முடிவற்ற உழைப்பின் மகிமை. கிராமத்தில் வசிக்கும் சிறுவன் முருகன். அவரது குடும்பம் மிகவும் ஏழை. முருகன் தனது கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டுமென கடுமையாக உழைத்தான். அவர் பல நேரங்களில் வேலைக்கு சென்றுவிட்டு படிப்பதை தொடர்ந்தான். மாணவர்களின் கனவுகளுக்காக பணம் இல்லை என்றாலும் அவரது கனவுகளை நிறைவேற்ற முடிவெடுத்திருந்தான். நாள் ஒன்றில் அவர் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் வேலை வாங்கினார். அவர் கடை திறக்கும் முன்பே வரத்து மூடு செய்யும் வேலைகளை செய்தார். கடையின் உரிமையாளர் முதலில் முருகனை தாழ்ந்த பணியில் மட்டுமே வைத்திருந்தார். ஆனால் முருகன் தன்னம்பிக்கை இழக்கவில்லை. எது இருந்தாலும் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் மனதார உழைத்து செய்தான். கடின உழைப்பின் பலனாக சில மாதங்களில் கடையில் மேலாண்மை கடமைகளையும் செய்யத் தொடங்கினான். அவருடைய நேர்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் கடை உரிமையாளரை பெரிதும் கவர்ந்தன. ஒருநாள் உரிமையாளர் அவரது கடையை முழுக்க முருகனிடம் கொடுத்துவிட்டு ஓய்வெடுக்க முடிவு செய்தார். முருகன் அவரது கனவுகள் வாழ்க்கையில் நேர்மையாக உழைத்ததன் பலனாக நனவானதை உணர்ந்து பெருமையோடு தனது சொந்த கடையை நடத்தத் தொடங்கினான். இக்கதை கடின உழைப்பும் நேர்மையும் நம்மை எங்கு கொண்டு செல்லும் என்பதற்கான ஓர் எடுத்துக்காட்டு. உழைத்தால் முடியும் என்பதற்கு முருகன் வாழ்ந்து காட்டியவர். Thank you for watching. Please subscribe.